வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமாதானம். கவி 153. ஆயுள் நீளும். இத்தகைய முறையினிலே மனிதர் வாழ்வை எண்ணத்தில், சொல், செயலில், அனுபோகத்தில் அத்துவித விளக்கத்தில் திருத்திவிட்டால் ஆயுள் நூற்றாண்டுக்கு மேலே நீளும். நித்தியமாம் பரிணாம வேகத்தாலே நிலைமாறும் முதுமை கால துன்பம் தீர்க்க வித்தை போல் உள்ளுறுப்பை இயக்க கற்று உடலியக்கம் நிறுத்தி முடிவெய்துவார்கள். விளக்கம்: மனிதர்கள் எண்ணம், சொல், செயல், அனுபோகம் என்ற இவைகளிலும் தன்னிலை விளக்கத்திலும் திருத்தமாக செம்மையாக வாழ்ந்தால் சில தலைமுறைகளில் உலகில் நோய்கள் வேரற்று போகும். மனிதர்களுக்கு பரிணாம வேகத்தால் வரும் வயோதிகம் ஒன்றுதான் துன்பமாக தெரியும். நரம்புகள் தளர்ச்சி பெற்ற பின், பஞ்சேந்திரிய உணர்ச்சிகள் குறைந்த பின் உலகில் வாழ பிரியம் இருக்காது. பெரும்பாலும் மரணமே ஏற்படாது. வயோதிகத்தின் துன்பத்தை தவிர்க்க விரும்பும் போது எண்ணத்தின் ஓர்மை பழக்கத்தால் உள்ளுறுப்பாகிய சுவாச, இரத்த, ஈரல், ஹிருதயம் இவைகள் இயக்கத்தை விருப்பத்தோடும் விழிப்போடும் கொள்ளும் பயிற்சியால் சுலபமாக நிறுத்தி மரணம் எய்துவார்கள். இந்த முறை பலம் பொருந்திய உடலில் பயன் தராது. இரத்த ஓட்ட நாடிகள் மிகவும் தளர்ந்த போதும் பற்றற்று வாழும் பண்பு மலர்ந்த பின்னும் இவ்வாறு செய்தல் சுலபமாக முடியும். நௌலி, உட்டியானா முதலிய யோக அபியாசங்களில் குடல்களும் இரைப்பையும் அசைவும் சுருக்கமும் அடைவது போல தளர்ந்த நாடியும் நிலைத்த எண்ணமும் கொண்டு ஈரலும் இருதயமும் சுருங்கி நின்றுவிடச் செய்து இதை சாதிப்பார்கள். காடுகளில் இயற்கையாக வாழும் சில மிருகங்கள், பட்சிகள் கூட வயோதிகத்தில் இம்முறையை அனுசரித்து மரணம் எய்துகின்றன என யூகிக்கிறேன். வாழ்க வளமுடன்.